சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெண்ணிலா, ஜீவா அவங்க அம்மாவை பத்தி வீட்ல சொன்னதுல இருந்து மேடம்க்கு சார் மேல லவ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கே. பயங்கரமா ரொமான்ஸ் மூட்ல ஷாப்பிங்ல தனியா ஒதுங்கிட்டீங்க. அக்கா நீங்க வேற, நீங்க ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்கன்னு நாங்க தனியா வந்து நிக்கிறோம், அவ்வளவுதான். ஓ சரி சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை பார்த்து எடுத்துவேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஜீவாவும் சரஸ்வதி மருமகளுங்களும் பழங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ விசேஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே. இது வெண்ணிலா, இப்ப எதுக்கு பப்பாளி பழத்தை வைக்கிற? ஏங்கா, ஆரஞ்சு ஆப்பிள் மாதிரி இதுவும் நல்ல ஃப்ரூட் தானே. இதுலதான் எல்லா முக்கியமான சத்தும் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அக்கா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அக்கா, இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? எனக்கு என்ன பழம் வாங்க தெரியலன்னு சிரிக்கிறீங்களா? இந்த பப்பாளி பழத்துல ABCD EFGHன்னு எல்லா விட்டமின் சத்தும் இருக்கு. நான் இந்த ஃப்ரூட்டை வாங்கிட்டு போய் அருவியக்காக்கு கொடுத்தே தீருவேன். அவ்வளவுதான். கொஞ்சம் கோபப்படாத வெண்ணிலா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அருவி மாசமா இருக்கான்னு தானே அவளை பாக்குறதுக்காக பழம் வாங்கிட்டு போறோம். மாசமா இருக்காளா அருவி? குழந்தை உண்டாகி இருக்கிறவங்க பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது. ஏன், எதுக்கு சாப்பிடக்கூடாது? அப்படி சாப்பிட்டா குழந்தை தங்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஓஹோ, அப்படின்னா மாசமா இருக்காளா அருவி? ஏற்கனவே நீலவேணி அருவிக்கு குழந்தை உண்டாகும்னு ஜோசியர் சொன்னதா சொன்னா அது உண்மையா நடந்துருச்சே. இங்க பாரு வெண்ணிலா, இத அருவிக்கும் கொடுக்க கூடாது, நீயும் சாப்பிட கூடாது, புரிஞ்சுதா? என்னப்பா ஜீவா, உன் பொண்டாட்டியே இவ்ளோ மக்கா இருக்கா? சார் இதெல்லாம் சொல்லி தரது இல்லையா? நீங்க வேற, எனக்கே தெரியாது. நீ சுத்தம். சரியா போச்சு, போ. சரி, நல்ல பழமா பார்த்து எடு. எடு. இந்தா, இத வச்சுட்டு வேற பழம் எடு. அருவிக்கு குழந்தை பிறந்தா புகழும் அருவியும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு ஜோசியர் சொன்னாராம். அப்ப அருவி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சா சரஸ்வதிக்கு அருவி மேல ரொம்ப பாசம் வந்துருமே. அதுக்கப்புறம் கோவத்தை மறந்துட்டு அருவி அந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டா அருவியோட கை மறுபடியும் ஓங்க ஆரம்பிச்சிருமே. அப்படி நடந்தா நம்மளுக்கு தானே ஆபத்து. ஏதாவது பணி ஆகணுமே. அடடே, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, உட்காருங்க. சரி வாங்க. அருவி, நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்கா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இந்தாங்க அண்ணி. Thank you. அக்கா, நீங்க வருவீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எங்க ஃபோன் பண்றது அருவி? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டோம். எப்படி அருவி இருக்க? நல்லா சாப்பிடுறியா? குழந்தை வயித்துல இருக்கும்போது சத்தான உணவு தான் சாப்பிடணும், தெரியும்ல? தெரியும்க்கா. எங்க அம்மா என்ன நல்லாவே பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு எங்க அப்பா கூட இருக்காரு. பத்தாததுக்கு சைலஜாவும் இருக்காங்க. அருவி சொல்ற மாதிரி நான் எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்ல. அம்மா தான் முழுக்க முழுக்க அருவியை பாத்துக்கிறாங்க. சரிக்கா, அத்தை வரலையா? அவங்க வரல அருவி, நாங்க மட்டும்தான் கிளம்பி வந்தோம். அவங்களும் உங்க கூட வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அருவி, அவங்க எப்பவுமே உன் நினைப்பாவே மட்டும்தான் இருக்காங்க. உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை எதையுமே அவங்க கண்டுக்கிறதே கிடையாது.
அவங்களோட ஆசை எல்லாமே நீ அவங்களோட இருக்கணுங்கிறது தான். ஆனா அதுக்குள்ளதான் புகழ் உன்கிட்ட சண்டை போட்டு அனுப்பிட்டாரு. இப்பவும் அத்தை ஊன் நினைப்பாதான் இருக்காங்க. சரிக்கா, புகழ் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காரா? ஆமா அருவி, புகழ் தம்பி அப்படியே தான் இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல உன் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றது, திடீர்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அருவி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இப்பவே உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா, ஜீவா அம்மா அப்பா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும்னு புகழ் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. மாமா அப்படி சொல்லும் போதெல்லாம் நாங்களே முடியாதுன்னு சொல்லிடுவோம்க்கா. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே என் பொண்ணு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா இன்னும் புகழ் தான் அருவியை புரிஞ்சுக்காம இருக்கிறான். புகழுக்கு என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல அதை மறந்துட்டு என்ன பார்க்க வருவாருன்னு ஆசையா இருந்தேன். ஆனா அவர் வரவே இல்லை. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா மத்தபடி எனக்கு எந்த குறையும் இல்லக்கா. கவலைப்படாத அருவி, உனக்கு நாங்க இருக்கோம். நீ சந்தோஷமா இரு. ஆமா அருவி, இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப நம்பிக்கையோட இருக்கணும். அருவியக்கா, உங்களுக்கு மட்டும் குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் பாருங்க புகழ் மாமா உங்களையே சுத்தி சுத்தி வருவாரு. வெண்ணிலா சொல்றதுதான் கரெக்ட். குழந்தைய கண்ணுல பார்த்தா போதும், அப்புறம் எல்லா பிரச்சனையும் பறந்து போயிடும். எது எப்படியோ அருவிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். மா, அருவி நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்பாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. அக்கா, நீங்க எல்லாரும் இங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னை சுத்தி நிறைய பேர் எனக்காக இருக்காங்கன்னு ரொம்ப தைரியமா இருக்கு. ஐயோ இல்ல அண்ணி, உங்களுக்கு எப்பவுமே நாங்க துணையா இருப்போம். சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ் ஜீவா. சைலஜா, எல்லாருக்கும் போய் காஃபி எடுத்துட்டோமா? எடுத்து உள்ள வை. ஓகே அங்கிள். இந்த போன் அங்க வை. சிவா, சரஸ்வதி, நிலவணி. பெரியப்பா, நிலவணி வாமா. என்னம்மா நிலவணி, அருவி மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டோமா? அருவி புகழ் 2 பேரும் அம்மா அப்பாவா ஆக போறாங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்தம்மா ஸ்வீட் எடுத்துக்கோமா. எடுத்துக்கோமா. போதும் பெரியப்பா. சாப்பிடு, கொண்டாடு. சின்னவனே, வா 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 வா. நீ அப்பாவை போற, வாழ்த்துக்கள். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ, கொண்டாடு. ஸ்வீட் எடுத்துக்கடா. எடுத்துக்கடா. தேங்க்ஸ் பெரியப்பா. ஈஸ்வர், நீ எடுத்துக்கோ. தேங்க்யூ. போதும்.